தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஜோசப் விஜய் பெரியாரை முன்னிறுத்தி அரசியல் பண்றாரு. அதோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? பெரியார் என்ற ஈவ ராமசாமி பெரியார முன்னிறுத்தும் முன்பு வரலாற்று அவரு பெரியார வரலாற்றை படிச்சாரான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னு சொன்னா விஜய் அவர்களோட பாத்தீங்கன்னா அவரோட மாநாட்டுல சொன்ன கருத்து ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு அவர் சொன்ன கருத்துக்கள் நம்ம எல்லாத்துக்கும் அறியப்பட்டது. ஆனா பெரியார் ஈவ ராமசாமி அவங்க ஈரோடுல சாமன் பதவியை எப்படி பெற்றார் என்று சொல்ற விஷயத்த தேடி பார்க்கவில்லை. தமிழரை எப்படி பெரியார் இழிவுபடுத்தினார் என்ற விஷயத்த தேடி பார்க்க இல்லை. ஒண்ணுமே தேடி பார்க்காம பெரியார கொள்கை தலைவரா இருக்குன்னு சொன்னா இவரும் சீமான் பெரியார 10 வருஷம் கடந்து பெரியார் இன்னைக்கு கால் துப்புற மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு விஜய் அவங்களும் கால் துப்பா நிச்சயம் நடக்கும். திரு விஜய் அவங்க உண்மைக்கும் ஒரு ஒரு நல்ல நடிகர். இன்னைக்கு இளைஞர் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு பெற்றவர். தமிழ்நாட்டுல யார முன்னிறுத்தி யார் முகமா செயல்படுற விஷயத்த அவர் அரசியலியாக உணர வேணும். உணர்ந்தாதான் அவரை வெற்றியை நாட முடியும். முதலமைச்சர் நாற்காலி என்பது சாதாரண விஷயம் இல்லை, அதை நடிக்க முடியாது. உண்மைக்கு அரசியல் ரீதியாக அம்மா ஜெயலலிதா அம்மா, எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவங்க, ஐயா காமராஜ் அவங்க, ஐயா கலைஞர் போன்ற அரசியல்வாதி மிகப்பெரிய அரசியல்வாதி மத்தியில் இந்த முதலமைச்சர் அரியாசனம் சொல்றது மிகப்பெரிய ஆளுமை. இந்த ஆளுமைய இந்துக்களை ஒதுக்கி ஆள நிற்பது இது அறியாம விஜயங்களுக்கு அறியாம புரியலாம். அவருடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா மாற்றார் மதத்தோட இணைஞ்சு செயல்படுறத வரவேற்கிறோம். ஆனா இந்துக்களோட உணர்வை விஜயவங்க புரியணும். அப்பதான் அவர் அரசியல நிலைத்திருக்க முடியும். இல்லாட்டி மிகப்பெரிய இழப்பை அவர் சந்திப்பார்.